ஹாய், வெல்கம் டு எம்கே வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேன்வா ஆப்பில் எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். கிரியேட்டில் டிஃபால்ட்டாக ஒரு போஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது சர்ச்சில் சும்மா நானாக வந்துட்டு ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி டைப் பண்ணுறேன். இதில் டிஃபால்ட்டாக வந்துட்டு நிறையா வரும் டெம்ப்ளேட்ஸு. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்ச் பண்ணால் நிறையா டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்ஸ் அதுவாக வரும். நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நான் எலமெண்ட்ஸ் போய்க்கிறேன். எலமெண்ட்ஸுக்கு போயிட்டால் நம்மளுக்கு இந்த இமேஜில் வேறு என்னென்ன வேணுமோ அதை எக்ஸ்ட்ரா நம்ம எலமெண்ட்ஸில் நம்ம எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஷேப்பு அந்த மாதிரி இங்கே டிஃபால்ட்டாக நிறையா இருக்கும். அதில் இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கூட நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நாங்கள் புதுசாக ஒரு சூரியனை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் சன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். கிராஃபிக்ஸுக்குள்ளே போனால் வந்து சும்மா அந்த சன்னோட இது மட்டும் இருக்கும், பின்னாடி வேறு எந்த டெக்ஸ்சரும் இல்லாமல். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி வைக்கிறேன். இது ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இது சூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது இந்த மாதிரி கீழே போட்டிருக்கோம், ஸ்டார் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம். அது ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் கேன்வா ப்ரோ வெர்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் இது ஃபுல்லாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல சன் வைக்கணுமோ அந்த இமேஜில் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு ப்ரோ வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை ஃப்ரீ வெர்ஷனில் ஒன்லி ஒரு லிமிட்டட் வெர்ஷன் இது மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் எங்கே வச்சாலும் இது செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சைஸை பெருசு பண்ணி சின்னது பண்ணி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். கேன்வா யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய அப்டேட் வந்து புது வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், பாருங்கள். அடுத்தது நான் வேறு எலமெண்ட்ஸ் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு பர்சன் வந்து மூவ் ஆகிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த பாதையில் யாருனாச்சும் நடக்கிற மாதிரி யாருனாச்சும் பர்சன்ஸ் இருப்பாங்க, நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சர்ச்சில் டைப் பண்ணிங்கன்னா எலமெண்ட்ஸில் போயிட்டு அது கிடைக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த பர்சனை கிளிக் பண்ணுறேன். அது நம்ம சைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் நிறுத்தி பார்க்குறேன். இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இருக்குது. ஸோ அதை நான் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ வேறு எதனா இருக்குமான்னு பார்க்குறேன், நேச்சுரலாக இருக்கும். இது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷேடோ நல்லா இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இதை வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ சைஸை சின்னது பண்ணிவிட்டு அங்கே ஓரமாக வச்சுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு எதுனா நல்லதாக இருக்குமான்னு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் விட்டாலும் இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேறு இந்த இமேஜில் உங்களுக்கு எல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் ஆட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கூடயும் ஆட் போட்டுக்கலாம். ஸ்டார் அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு ஸ்டார் நான் டைப் பண்ணுறேன். ஸ்டார் ஜிஏஎஃப்னாலும் அது மாதிரி வருதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். இது ரொம்ப
ஆர்டிஃபிஷியல் இருக்குது. இது வேணும். இது ரொம்ப பெருசாக இருக்குது. இது நம்மளுக்கு வேண்டாம். அங்கே வச்சாலும் சரியாகலை. அடுத்து உங்களுக்கு எதுனா பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சும்மா லைக் பட்டன் என்ன கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஓரமாக அப்படியே வச்சிடுறேன். சும்மா நீங்கள் எதனா ஒரு பாயிண்ட்டை நீங்கள் குறித்து காமிக்கணும் அப்படின்னா, ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ளிப் கொடுத்து உங்களுக்கு எந்த டைரெக்ஷன்னா கூடயும் ஃப்ளிப் பண்ண மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு பாட்டம் அதெல்லாம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து வேறு எதுனா ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். வேறு இது சும்மா எதனா ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்கு காமிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வேறு எதுனா நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணுறது இங்கே நிறையா அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரீ வெர்ஷனில் லிமிட்டடாக தான் இருக்கும். ப்ரோ வெர்ஷனில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ரொம்ப சீக்கிரமாகவே கேன்வாவில் ஃபோட்டோ எடிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைக்கு எனக்கு வேணான்னு டெலிட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வேணான்ட்டு டெலிட் பண்ணிக்கிறேன். இது மட்டுமே ஒரு ரியாலிட்டியாக இருக்குன்ட்டு சரின்ட்டு இது மட்டும் வச்சுக்கிறேன். இதுவே போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதோட வீடியோ பார்த்துக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.